ஓகே குட். சோ லெட்ஸ் கெட் பேக் டு அவர் டெம்பிள் டேல்ஸ். ஏன்னா இப்ப அப்படியே எல்லாரும் ஹை லெவல்ல ஏறி இருக்கீங்க, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஏத்தி ஏத்தி இறக்குறது இதுதான். சோ எஸ், அடுத்த டெம்பிள் டேல் யாரு? விமலா மேடம் சொல்லுங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க நிறைய டெம்பிள் பார்த்திருக்கீங்க. மும்பைல ஏதாவது டெம்பிள் பத்தி சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க மேடம். இப்ப கேக்குதா மேடம்? கேக்குது மேடம், நல்லா கேக்குது. நான் மும்பைல அவ்வளவா டெம்பிளுக்கு போனது கிடையாது மேடம். போனதெல்லாம் ஊர் பக்கம்தான். எந்த ஊரு? வந்து நானு ஒரு ரீசெண்டா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிகொண்டேஸ்வரர் ஈஸ்வரர் வந்து படுத்த மாதிரி நல்ல பெரிய சுவாமி. ஏன்னா ஒரு தடவை வந்து வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. அதனால வந்து ஒருத்தர் வந்து சொன்னாங்க அங்க போயிட்டு வந்தா எல்லாம் சரியாகும் சொல்லிட்டு. ஆனா நிஜமாவே போயிட்டு வந்து எனக்கு எல்லாமே நல்லா நடந்தது. ஆனா முதல் அந்த டெம்பிளுக்கு போய் என்னது பள்ளிகொண்டேஸ்வரர் சொல்றாங்க, நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படி சொல்லிட்டு. ஆனா நல்லா அங்க போன பிறகு எனக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன். கோயில் பூரா ஒரே குரங்கு பயம். ஆனா குரங்கு பார்த்தாலே பயம். உள்ளுக்குள்ள போகும்போதே நிறைய குரங்கு. ஆனா சுவாமி வந்து ரங்கநாதர் மாதிரி சிவன் வந்து படுத்துட்டு இருக்காரு. அந்த கோயில் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப என்ன ஒரு சொல்ல முடியாத ஒரு மனசுல ஒரு நிம்மதி கிடைச்சது. இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு நாம வருவோம்னு கூட நான் நினைச்சு பார்க்கல. ஆனா அது ஒண்ணு, அது அங்க போயிட்டு வந்த பிறகுதான் அப்புறம் எங்க வீட்டு தெய்வம் சொல்லிட்டு இஷ்ட தெய்வம் சொல்லிட்டு கண்டோபா சிவன் பூனால இருக்காது. பூனா கிட்ட ஜெஜூரின்னு ஒரு இடம். அங்க மலை மேல ஏறணும். 700-800 படை, கல்லு படை எல்லாமே. கொஞ்சம் வெயில் வந்தா கால் கூட வைக்க முடியாது அந்த மாதிரி. ஆனா மலை பூரா வந்து மஞ்சள் பொடியை இறைச்சி இருப்பாங்க. பூரா மஞ்சள் தான், வேற எதுவுமே கிடையாது. மஞ்சள் பொடியை தான் இறைச்சிருப்பாங்க. அந்த டெம்பிளுக்கு ரொம்ப வருஷமா போகணும் நினைச்சேன். ஆனா இங்க பள்ளிகொண்டேஸ்வரர் போயிட்டு வந்த பிறகுதான் அங்க போக எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஆனா வருஷம் போகணும்னு எங்க மாமியார் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா வருஷம் யார் கூட்டிட்டு போவாங்க? முடியாது. ஆனா ஹரிஷ் ஒரே ஒரு தடவை கூட்டின்னு போனா. இப்ப நான் சொல்றேன், எனக்கு கூட்டின்னு போனா பாக்கலாமா, சுவாமி எப்ப கூப்பிடுறாரோ அப்ப போகலாம். அதே ஒரு அந்த வார்த்தையதான் தினம் சொல்லுவான் அவன். உனக்கு போகணும்னு எழுதி இருந்தா நீ போக முடியும், நீ பிரார்த்தனை பண்ணுமா, அவ்வளவுதான். நான் இப்போ நான் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா டைமே வரல மேடம். இன்னும் ஸ்ட்ராங்கா பிரார்த்தனை பண்ணுங்க மேடம். ஆனா இந்த வயசுல ஏற முடியுமான்னு ஒரு இது இருக்கு மனசுல, ஒரு தாட். கால் கையில 750 படி ஏறணும்னா கஷ்டம் தானே மேடம். நீங்க தந்திரயோகி மேடம். நார்மல் மக்களுக்கு கஷ்டம், உங்களுக்கு அல்ல. ஓகே, பள்ளிகொண்டேஸ்வரர் டெம்பிள் இஸ் திஸ் டெம்பிள் இன் சுருட்டப்பள்ளி ஏபி. எந்த ஊர் மேடம் இது, அந்த கோவில்? இல்லையே, மெட்ராஸ்ல இருந்து 2 மணி நேரம் மேடம், சித்தூர் பக்கத்துல. சுருட்டப்பள்ளியா? சுருட்டப்பள்ளி. ஊர் பேர் தெரியாது மேடம் எனக்கு. இல்ல திருப்பதிக்கு போற வழியில இது மலையில இருக்குன்னு சொல்றீங்க? இது வந்து பள்ளிகொண்டேஸ்வரர் வந்து திருப்பதிக்கு போற வழியில தான் இருக்கு. அதான், அப்ப சுருட்டப்பள்ளி தான். எஸ் கவிதா, பியூட்டிஃபுல்லான கோயில். இது வந்து எங்க ஊர்கிட்ட தான் இருக்கு மேடம். அதனாலதான் எனக்கு தெரியும். மெயினா இந்த இது பிரதோஷம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த கோவில். ஆமா, ரொம்ப நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோவில் அது. ரொம்ப உண்மையா இருக்கும் அந்த கோவிலோட அந்த கர்ப்ப கிரகம். அப்படி பார்க்கும்போது சிவன் வந்து பள்ளி அவர் பள்ளி கொண்டிருக்கிறாரோ இல்லையோ, மயக்கத்துல கிடக்குறாரு பாவம் மனுஷன். விஷத்தை குடிச்சிட்டு, தெய்வம் விஷத்தை குடிச்சிட்டு அப்படியே சாஞ்சு போய் கிடக்கும் வயசு. அப்படியே அவரை பாக்குறதுக்காக தேவர்கள் எல்லாம் வந்து அங்க புடைசூழ நிற்பாங்க. இன்னும் கூட எனக்கு கண்ணு மூடுனா அது ஞாபகம் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு
எவ்ரிபடி ஷுட் விசிட் தட் டெம்பிள். மேபி இந்த மாதிரி சென்னை சுத்தி ஐ மீன் ரொம்ப தூரம் இல்லாத கோயில் சந்திரயோகிஸே ஒரு மாதிரி பிளான் போலாம்னு நினைக்கிறேன். ரஜி we can do that, right? It will be nice. We will plan. அதாவது ஒரு நாள் பிளான் யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணுங்க. We will do that. அது மாதிரி பண்ணலாம். Yes. மேம் ஒரு சின்ன இப்ப நீங்க அந்த உடுக்க சத்த சொல்லிட்டு ஒரு மியூசிக் போட்டீங்கல்ல, அப்போ நீங்க உங்க பேக்ரவுண்ட்ல ஒரு சிவன் இருக்காரு பாருங்க, கையில வச்சுக்கிட்டு கை அந்த விஷுவலைசிங் தான் எனக்கு வந்தது. ஆமா, ஷேர் பண்ணிருப்பாங்க. தேங்க்யூ. அடுத்த கோவில் பாரி. பாரி தூங்கிட்டீங்களா? சாஞ்சி புட்டாங்களே பாரிய. பாரி, what is this பாரி? No சாஞ்சிங், sitting straight. இந்த கோயில் படுக்கலாம் கூடாதுன்னு சொன்னேன், உட்காந்துட்டே சாயலான்னு சாஞ்சு போட்டாரு. நோ நோ நோ, கம் ஆன், கம் பேக். கோயம்பேடுல இருக்க கோயில். ஆமா, எங்க லதா இல்லையா? லதா சொன்ன சொல்லுங்க பாரி. கோயம்பேடுல இருக்க கோயில் வந்து எதுக்கு ஃபேமஸ்னா, அது வந்து ஆக்சுவலா ஒரு காலத்துல அது ஃபாரஸ்டா இருந்தது. வந்து இவரோட குதிரை யாரு, ராமரோட குதிரை வந்து அங்க அவர் வளர்த்துருப்பாரு. அது வந்து அங்க வந்துடும். அந்த இடத்துக்கு வந்த அப்புறம் அங்க வந்து இவங்க பிடிச்சி அடைச்சு வச்சிருவாங்க. யாரு? லவா குசா, சீதையோட பசங்க 2 பேரும். கோயம்பேடு, கோயம்னா அயன், பேடுனா கேஜ், அயன் கேஜ். அதனாலதான் அந்த பேரு மாதிரி நீ கோயம்பேடுன்னு இருக்காது. சோ அதுல போட்டு வச்சிருவாங்க. என்னடா நம்ம இப்போ குதிரையை மேய விட்டுறதுமே காணுமேன்னு ராமர் வந்து லக்ஷ்மணன் கேட்பார். லக்ஷ்மணன் ஆளுங்களாம் சுத்தங்களா போய் பாத்துருவாங்கடான்னு. எல்லாம் போய் பார்த்தா இங்க அடைச்சு வச்சிருப்பாங்க. விட்றா எங்க குதிரைன்னதும் அந்த 2 பொடியனுங்களும் அதெல்லாம் முடியாது, நாங்க அடைச்சு வச்சிட்டோம், நாங்கெல்லாம் கொடுக்க முடியாது. சரி, சண்டை போடுவாங்க, தோத்துருவாங்க. அப்புறம் போய் லக்ஷ்மணன் கிட்ட போய் சொல்லுவாங்க, தலை இல்ல தலை, வேலைக்காவல நாங்க போனோம், எங்களே ஓட விட்டாரு, சரி நானே வரேன்ட்டு அவரும் போவாரு. அவரையும் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சிட்ட அப்புறம் வந்து ராமர்கிட்ட சொல்லுவாங்க, இல்ல 2 சின்ன பசங்க இருக்கிறாங்க, அவங்கதான் வந்து. பட் இந்த மீன் டைம்ல வந்து அங்கதான் ஆஞ்சநேயர், வியாசர்லாம் வந்து, ஆஞ்சநேயர் வந்து ஒரு முனிவர் விஷயத்துல அங்க இருக்கிறாரு. சரி, இவங்க எல்லாம் அதெல்லாம் பாக்குறாங்க. பட் தேர் நாட் டூயிங் எனிதிங். அப்புறம் ராமரே கிளம்பி வருவார். கிளம்பி யார் அந்த பசங்க, அந்த மாதிரி ஆளுங்களான்னு நம்ம பார்க்கலான்னு வரப்போ இவங்க ராமர் லவகுசா வந்து சரி போருக்கு போறதுக்கு முன்னாடி சிவனை வந்து அவங்களே பிரதிஷ்டை பண்ணது. இவ்வளவுதான் இருக்கும், சின்ன லிங்கம், ரொம்ப சின்ன லிங்கம். அதை கும்பிட்டுட்டு சண்டைக்கு போறதா போறதுக்கு பிளான் பண்ணாங்க. அப்புறம் ஆஞ்சநேயர் வந்து சொல்லுவார், இல்ல ஐயா இது வந்து உங்க பசங்க அப்படின்னு. அப்படிதான் போகும் அந்த கதை. இதுல இது என்னன்னா, திஸ் இஸ் க்ளோஸ் டு அபவுட் 1500 இயர்ஸ் மேல, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்றாங்க. ஒண்ணு, அது பக்கத்திலேயே வந்து இன்னொரு கோயில் இருக்கு. அந்த இது இருக்கு இல்லையா, விஆர் மால், அது பக்கத்துல போனீங்கன்னா அந்த ஓசோன் அபார்ட்மெண்ட்டுக்கு போற வழியில ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு சிவன் கோயில் இருக்கு. அது பேப்பர்ல எல்லாம் வந்தது. அங்க ஒரு லிங்கம் இருக்கு, அது வந்து ஒரு மரத்து கீழே இருக்கு லிங்கம். அந்த லிங்கத்தை வந்து சீதா பிராட்டியே பிரதிஷ்டை பண்ணி கும்பிட்டதா ஒரு அந்த கதை சொல்லுது. ஸோ இது 2 இடமுமே வந்து they all go back in history. ஒண்ணு. அப்புறம் பாடின்றது என்னன்னா, பாடி வந்து உண்மையான தமிழ் பேர் வந்து ஆமரி. ஆமரின்னா தெரியும், நம்ம ஆர்ம்ஸ் டிப்போன்னுவாங்க. இப்ப ஆவடியில எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த இதெல்லாம் வைக்கிறது, இது போர் இதெல்லாம் வைக்கிறது, தடை வெப்பன்ஸ் எல்லாம். அந்த காலத்துல வந்து பாடி வந்து சர்வ்ட் அஸ் அன் ஆமரியா. அதனாலதான் அந்த பேருக்கு பாடின்ற பேர் ஒண்ணு வந்து. பட் ஸ்டிக்கிங் டு கோயம்பேடு வந்து இதுதான் கதை. அங்க வந்து அந்த இதுலயே கதையை ஒட்டி இருப்பாங்க. அங்க அந்த ஒட்டுல எழுதியிருப்பாங்க. இதுல என்ன சொல்றது, செவத்துல எழுதியிருப்பாங்க. அதோட கதையை வந்து எழுதி வச்சிருக்காங்க. ஒண்ணு. இன்னொன்னு வந்து அங்க முன்னாடி வந்து பக்கத்திலேயே ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து ஹண்டர் வேஷத்துல இருக்கும். ராமர் சீதை ஹண்டர் வேஷம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிதான் இருப்பாங்க. இது 2த்துக்கு நடுவில் பெரிய மண்டபம் இருக்கு. எத்தனை கால், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30, ஒரு மாதிரி 16-18 மண்டபம் அது. அதுல வந்து சரபேஸ்வரருக்கு ஒரு சிலை இருக்கு. சண்டே பாத்தீங்கன்னா 4 ராவு காலம் அப்போ அவ்வளவு சிறப்பா பூஜை இருக்கும், இடம் கிடைக்காது.
அது தூண்லயே தான் இருக்கும். சர்வேஸ்வரர் வந்து நரசிம்மரை மடியில வச்சு சாந்தப்படுத்துவார். ஓகே, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் அப்படி தடவை கொடுக்கறத. ஸோ அங்க வந்து பண்றது அவ்வளோ விசேஷம். அது இது ரெண்டு தான் முக்கியமானது, அந்த முக்கியமான விஷயம் அந்த கோயிலை பொறுத்தவரைக்கும். நன்றி. தேங்க்யூ. பக்கத்துல கோயில் இருக்கு, அதை பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது, பட் இருக்கு, ரொம்ப புராதன கோயிலுங்களும் இருக்கு. தேங்க்யூ. மிக அருகில். ஆக்சுவலி நீங்க சொல்ற இந்த விஆர் மால் பக்கத்துல இருக்க கோவில் வந்து நான் போகணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். You know what, Reggie? We have that Metro Zone club itself inside that Rotary Club of Metro Zone. It's just next to Metro Zone. ஒரு நாள் பிளான் பண்ணி போகலாம். கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் போயிருக்கீங்க இந்த கோவிலுக்கு? How many of you have gone to the temple? சென்னைக்கு மிக அருகில்லாம் கிடையாது, சென்னையிலேயே தான் இருக்கு. எத்தனை பேர் போயிருக்கீங்க? ஆமா, விஆர் மாலுக்கு போறதுக்குள் அதே அந்த இடத்துலயே தான் இருக்கு பாருங்க. சென்னைக்குள்ளேயே இவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கு, நம்ம போகல. அதே போல இந்த வியாசார்பாடியில இருக்கிற அந்த ரவீஸ்வரர் கோயில், அதுவும் நான் ரொம்ப நாளா போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை பேர் போயிருக்கீங்க அதுக்கு? வியாசார்பாடி ரவீஸ்வரர் கோயில் நான் போயிருக்கேன். நீங்க போயிருக்கீங்களா? ஓகே, பாத்திருக்கீங்களா அந்த இது விழந்த? இல்ல, அவர் ஐயர் வந்து சொல்லிட்டாரு எங்க சார். ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கோயில் வந்து பக்கத்துல அந்த ரோடு வந்து ரொம்ப உயரமா தூக்கிட்டாங்க, இல்ல உயரமா போட்டாங்க கூட. அப்புறம் ஃபுல்லா வந்து அபார்ட்மெண்ட் வந்துருச்சு. எங்க சார் எல்லாம் அபார்ட்மெண்ட்லாம் வந்ததுனால இதெல்லாம் விடுதல சார். ஆனா அதோட பெருமை அப்படியே இருக்கு. பட் அந்த ரேஸ் எல்லாம் வர்றதில்லைன்னாரு. ரொம்ப சங்கடப்பட்டார். என்ன பண்றது, நம்ம தான். பட் அதோட அதுக்கு இருக்கிற சக்தி இருக்குது. பட் அன்பார்ச்சுனேட்லி இது வாட் இஸ் தி ரீசன். கோயில் ஆனா இருக்கு, நல்லாவே இருக்கு, நல்லா ஓரளவுக்கு நல்லா வச்சிருக்காங்க. இப்ப இதெல்லாம் நடந்தது போல இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய பெருமையெல்லாம் தெரியும்ல, திருவேற்காடு கிட்ட சிவன் கோயில் போயிருக்கீங்களா? திருவேற்காடு எல்லாருக்குமே மாரியம்மன் கோயில் தான் தெரியும். ஓகே, திருவேற்காடுல சிவன் கோயிலா? ஆமா, திருவேற்காடு அந்த பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, பஸ் ஸ்டாப்ல இருந்து ரைட்ல போனா சிவன் கோயில், ஐ மீன் அம்மன் கோயில், மாரியம்மன். நேரா போனீங்கன்னா அந்த ரோடு வந்து முட்டுறதே சிவன் கோயில தான் முட்டும். இது வந்து நீங்க அங்க போயிட்டு அந்த குருகிட்ட, யாரு அந்த பூசாரி கிட்ட வந்து கேட்டீங்கன்னா அந்த கதையை சொல்லுவாரு. நம்ம நார்மலா வந்து எல்லா கோயில்லையும் இப்ப இவ்வளவு பேசின கோயில் எல்லாத்துலயுமே நம்ம லிங்கத்தை தான் பார்த்திருக்கோம். சிவனை வந்து லிங்க வடிவில தான் பார்த்திருக்கோம். பட் அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா நம்ம சினிமால பாக்குற மாதிரி சிவனும் பார்வதியும் உருவத்துல இருக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே 2 இடமும் 3, இப்ப இவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த சுருட்டப்பள்ளின்னு ஒரு இடம், அங்க ஒண்ணு படுத்த சயனத்துல அடர்ந்த சயனத்துல இருப்பாரு. மீதி 2 இடம், இது வந்து வட வேதாரண்யம், இன்னொன்னு தென் வேதாரண்யம். சந்திரமௌலீஸ்வரர் கோயில்ல கூட இதுலதான் இருப்பாரு. என்ன ஆச்சுன்னா, சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்கிறப்போ அகத்தியர் போயிடுவாரு. சிவன் அப்படியே ஷாக் ஆயிடுவாரு, என்னையா நீங்க வந்துட்ட அப்படின்னு. சோ வடதசை தாழ்ந்து தென் தசை, நீ என்னத்தல சொல்லாம கொள்ளாம கல்யாணத்தை வச்சுட்ட, பத்திரிகையும் கொடுக்கல, நான் எப்படி வராம இருக்கிறது? இல்லடா அப்பா, உங்களுக்கு சொல்லாத காரணமே இருக்கு, நீதான் அதை தாங்கி பிடிக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு நீ காட்சி தரணும், சரி நீ 2 இடம் சொல்லுன்னு. அதுதான் ஒண்ணு வடவேதாரண்யம், தென் வேதாரண்யம். வடவேதாரண்யம்ன்றதுதான் இப்ப இருக்கிற திருவேற்காடு. அங்க போனீங்கன்னா சிவனும் பார்வதியும் குரு வழிபாடு இருக்கும். அந்த கோயிலுக்குள்ள என்ட்ரானது நார்மலா லெப்ட்ல வந்து சூரிய பகவான் இருப்பாரு, ரைட்ல சந்திர பகவான் இருப்பாரு. ஆனா இந்த கோயில உள்ள போல லெப்ட்ல அகத்தியர் இருப்பாரு, சூரியன் இருக்கும், அகத்தியரும் இருப்பாரு. அகத்திய முனிவர் பிரதிஷ்டை பண்ணதா ஒரு ஐதீகம். இந்த கோயில் ரொம்ப பழைய கோயில், அதுவும் போய் பார்க்கலாம். அம்மன் கோயிலுக்கு அளவுக்கு அதுவும் ரொம்ப பழசு. நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு சிவராத்திரி, அதுவுமா சிவபெருமான் வந்து நம்மள நிறைய விஷயங்கள் கத்துக்கோங்க, என்னமோ நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன், உனக்கு ஒன்னும் தெரியலன்னு மண்டையில தட்டிட்டு இருக்கிற. அதான் நடந்துகிட்டு இருக்கு. தெரியலன்றதுதான் உண்மை. தெரியலையேம்மா அப்படின்ட்டு.